வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தாங்க ஓப்பன் ஆச்சு. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இப்போ வரைக்குமே மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த சைட்வேஸ் ட்ரெண்டுக்கான காரணம் என்னென்னா, நாளைக்கும் நாளான்னைக்கும் அதாவது February 12, 13 ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்க போகுது. அதில் யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா, ஜாப்ஸ் டேட்டா அண்ட் ஃபெட் மீட்டிங்லாம் நடக்க போகிறதுனால மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் எதுவுமே இன்றைக்கி இல்லை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கோல்டோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நேற்றும் இன்றைக்கும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. ஒரு கிராமுக்கு 20 ருபீஸ் தான் இன்க்ரீஸ் ஆகி இன்றைக்கி கோல்டு ப்ரைஸ் இருக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் அதே ப்ரைஸில் தான் இருக்குது. ஒரு கிராமோட ப்ரைஸ் வந்துட்டு 300 ரூபா. மார்க்கெட்டில் சில்வர் பீஸ் ஆகட்டும், கோல்டு பீஸ் ஆகட்டும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் ஸ்லைட்டாக பாசிட்டிவில் தாங்க ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கோல்டு அண்ட் சில்வரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்த செய்தி டாடா மோட்டார்ஸ் சிவி. டாடா மோட்டார்ஸ் சிவியோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ஒரே நாளில் 4% வரை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த ஹியூஜ் ரேலிக்கான காரணம் என்னென்னா, டாடா மோட்டார்ஸ் சிவியோட இந்தோனேஷியன் சப்சிடரி வந்துட்டு 70,000 ட்ரக்ஸுக்கான ஹையஸ்ட் ஆர்டரை செக்யூர் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் சிவியோட ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு கன்சிடரபிள் ரேஞ்சில் தாங்க இருக்குது. அடுத்ததாக பிரிட்டானியாவோட Q3 ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா இதோட ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு 5% இன்றைக்கி ஒரே நாளில் இன்க்ரீஸ் ஆகி இன்ட்ராடே ஹையான 6,156 டச் பண்ணியிருக்கு. அதே கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் பார்த்தோன்னா 16.9% இன்க்ரீஸ் ஆகி 682 கோடியை டச் பண்ணியிருக்கு. அதே கம்பெனியோட ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் 8.2% இன்க்ரீஸ் ஆகி 4,969 கோடியை டச் பண்ணியிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பெல்லோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி ஒரே நாளில் 6% வரை கீழே இறங்கியிருக்குங்க. அதே லாஸ்ட் 12 மந்த்ஸில் பார்த்தோன்னா இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்துட்டு 30.4% வரை மேலே ஏறி இருக்குது. அண்ட் இன்றைக்கி ஒரே நாளில் 6% வரை கீழே இறங்குறதுக்கான காரணம் என்னென்னா, கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களோட 5% ஸ்டேக்கை ஆஃபர்ஸ் ஃபார் சேல் மூலியமாக ஒரு ஷேரோட ப்ரைஸ் 254 வைக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த செய்தி MSCI இண்டெக்ஸ் ரீபேலன்சிங்கை பற்றினது. MSCI இண்டெக்ஸை ரீபேலன்ஸ் பண்ணுறதா ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, IRCTCயை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆதித்யா பிர்லா அண்ட் L&Tயை இன்க்ளூட் பண்ண போகிறதா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதே சமயம் AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கோட வெயிட்டேஜையும் இன்க்ரீஸ் பண்ணுறதா பிளான் இருக்கதா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி எய்ச்சர் மோட்டார்ஸோட Q3 ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா அதோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி ஒரே நாளில் 7% மேலே இன்க்ரீஸ் ஆகி ஆல் டைம் ஹையான 7,805 டச் பண்ணியிருக்கு. எய்ச்சர் மோட்டார்ஸோட ரெவன்யூ பார்த்தோன்னா 23.9% இன்க்ரீஸ் ஆகி கம்பெனியோட ரெவன்யூ வந்துட்டு 6,114 கோடியில் இருக்குது. அதே எய்ச்சர் மோட்டார்ஸோட நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 21.3% இன்க்ரீஸ் ஆகி 1,420 கோடியை டச் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி மார்க்கெட் பற்றின அப்டேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவான ஸ்டாக் டிப்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க.